கடந்த 2 நாட்களாக 2 பேதுரு புஸ்தகத்தை மையமாக கொண்டு நாசரேத் வட்டாரத்திற்கு ஆண்டவர் கொடுத்த செய்தியாகிய நேற்று இன்று நாளை என்கிற தலைப்பின் கீழே பேசி வருகிறேன். முதல் நாளிலே நேற்றைய வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, காடுகளாக முட்செடிகளால் நிறைந்த இடமாக வெறும் தரிசு நிலமாக இருந்த இந்த இடங்களிலே அலைந்து திரிந்து ஆண்டவருக்கு பணி செய்த மர்காசிசையும் நினைவு கூர்ந்து, அவர் வந்து நம்மோடு கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களையும் என்னையும் எத்தனை உயரமான இடத்திற்கு கொண்டு வந்தார் என்பதையும், இந்த வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பும்படியாக, அதனுடைய கேட்டுக்கு நீங்கள் விலகும்படியாக, பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, வீணர்களாக இல்லாதபடி கனிதருகிறவர்களாக மாறுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொடுத்தார் என்று முதலாவது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நான் உங்களுக்கு பேசினேன். நேற்றைய தினத்தில் 2வது அதிகாரத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளரக்கூடாதபடி வஞ்சகமாக நுழைந்து நம்மை சத்தியத்திலே நிலைநிறுத்தக்கூடாதபடி நம்முடைய உறுதியை குலைக்கிறவர்களையும் பேதுரு தான் மரிக்கும் முன்னதாக, இந்த கூடாரத்தில் இருந்து போகுவதற்கு முன்னதாக நினைப்பூட்ட நினைத்து, நான் போன பின்பும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதி வைத்த வார்த்தைகளைத்தான் நாம் வாசிக்கிறோம் என்று சொல்லி, அந்த காரியங்கள் என்ன என்று பேதுரு எழுதுகிற ஆட்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்றும், அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற பொருள் ஆசையின் நிமித்தம் தங்களுக்கு கனம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே குறியை உடையவர்களாக இருக்கிறது நிமித்தம் உங்களை எப்படி வஞ்சிப்பார்கள், எப்படி ஏமாற்றுவார்கள். அவர்கள் துணிகரமாய் சபைகளிலே உங்களோடு விருந்துண்டு விபச்சாரத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்களாய் பீலேயாமின் வழியிலே நடப்பார்கள் என்பதை உதாரணங்களோடு காண்பித்து, அந்த அதிகாரத்தில் 15 பெயர்களை அப்படிப்பட்டவர்களுக்கு பேதுரு எழுதி கொடுத்ததை உங்களுக்கு நான் கண்டுபிடிக்கும்படியான ஒரு ஹோம் ஒர்க்கையும் கொடுத்தேன். நேற்றைய தினத்தில் 5 காரியங்களை மாத்திரம்தான் நான் கொஞ்சம் விளக்க முடிந்தது. ஆனால் அதுவே அநேகருக்கு போதுமானதாக இருந்தது. ஆகையினாலே மீண்டுமாக இந்த கூட்டங்கள் முடிந்து விட்டாலும் இந்த வாரத்திற்குள்ளாக சனிக்கிழமைக்குள்ளாக மறுபடியும் 2 பேதுருவின் புஸ்தகத்தின் 3 அதிகாரங்களை திரும்பவுமாக கொஞ்சம் கவனமாக வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த பரியாசக்காரர்களாகிய இந்த பொல்லாத வேலையாட்கள், கள்ள போதகர்கள் வேதத்தை எப்படியெல்லாம் புரட்டுவார்கள் என்பதையும், இறுதியாக அதற்கு மத்தியிலே லோத்துவை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார், எதற்காக ரட்சித்தார் என்கிற காரணத்தை காட்டி, நேற்றைய தினத்திலே நான் ஒரு அழைப்பை கொடுத்த போது கிட்டத்தட்ட வந்திருந்த அனைவரும் ஒப்பு கொடுத்து, அறியாத மக்களுக்கு நாங்கள் எதையாயிலும் செய்வோம் என்கிற ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் செய்தீர்கள். அருமையானவர்களே, ஏன் இதற்கு விரோதமாக நான் பேசுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். ஐயா, எங்களுக்கு வியாதிகள் இல்லையா, எங்களுக்கு படித்தும் வேலை இல்லாமல் இல்லையா, எங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லையா, எங்கள் பிள்ளைகள் பலவீனமாக இருக்கிறார்கள், எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், அதையெல்லாம் காண்பித்து கொடுத்து இயேசு எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற காரியத்தை நீர் பிரசங்கியாமல், வியாதியஸ்தருக்காக ஒரு பிரசங்கமும் அல்லது ஒரு செய்தியும் ஒரு ஜெபமும் பண்ணாமல் என்னையா கூட்டம் நடத்துகிறீர் என்று நீங்கள் என்னை வினவலாம். அதற்கு ஜெபிக்கிறதற்கு ஏராளமானவர்கள், தாராளமானவர்கள் தமிழகத்திலே உண்டு. ஆனால் வேதத்தை வேதமாக போதிக்கிற ஒரு சில ஊழியர்கள் மாத்திரம் உண்டென்கிறபடினால் நான் அதை செய்கிறேன். ஆனால் என்னுடைய கூட்டங்களிலே அருமையான தம்பி வெஸ்லியை கேட்டு பாருங்கள், ஏராளமான பேர் சுகமாகிறது, தாராளமாய் நடத்திருக்கிறது.
வசனத்தை அவர் அனுப்பி குணமாக்குகிறார் என்று சங்கீதம் 107:20 சொல்வது அத்தனை உண்மை. தேவ வசனம் வரும்போது அது உங்களை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவதை பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதத்திலே 6ஆம் தேதியிலே 2 இந்து குடும்பங்களிலிருந்து வந்த ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் எங்கள் ITIயிலே படித்திருந்தான் அந்த பையன், பகதூர் என்று அவனுக்கு பெயர். அந்த மணமகளுடைய அப்பா எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிறார். அவரும் ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர், இவனும் பயங்கரமான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவன் இப்பொழுது எங்களுடைய ITIயிலே படித்ததினாலே கட்டார் தேசத்திலே நல்ல வேலையில் இருக்கிறான். அவன் சொன்னான், அங்கிள், என்னை ஆண்டவருக்கு கொண்டு வந்தவர் நீங்கள், என்னை ஆளாக்கினது நீங்கள், என்னை இன்றைக்கு உயரமாக வைத்திருக்கிற ஒரு இடத்திலே வைத்திருக்கிறது நீங்கள், ஆகையினால என் திருமணத்தையும் நீங்கள் தான் நடத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய 2 குடும்பமும் வந்துவிடும், நீங்கள் திருமண ஆராதனை நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஏனென்றால் நவம்பர் மாதத்திலே நான் கட்டார் தேசத்திற்கு ஊழியத்திற்காக போன போது நான் தங்கின ஹோட்டலிலே என்னோடு கூட தங்கி பிரசங்கத்திற்கு பின் என் கால்களை பிடித்து விட்டு கொண்டே இருப்பான். என்னுடைய கால்களை பிடித்து விட்டு, அங்கிள் இவ்வளவு ஓடுகிறீர்கள், 70 போகிறது, ஆனால் இத்தனையாய் ஓடுகிறீர்கள், உங்கள் கால்களை நான் பிடிப்பதற்கு பாக்கியம் பெற்றவன் என்று சொல்லி ஏராளமான சம்பாத்தியத்தை உடையவனாய் இருந்த போதிலும் என்னோடு கூட தங்கி அவன் அதே அறையிலே தங்கி அவன் அப்படி சேவை செய்ததுனால, சரிடா நானே உன்னுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று 6ஆம் தேதியில் அவனுடைய திருமணத்தை நடத்தினேன். நான் திருமணத்தில் வந்தவ அனைத்து பேரில் 80% இந்துக்கள், 20% என்னோடு கூட பணி செய்கிற ஊழியர்கள் இருந்தார்கள், குட்டி பிள்ளைகள் இருந்தார்கள், ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அவர்கள் மத்தியிலே நான் திருமண ஆராதனையை தான் நடத்தினேன். புஸ்தகத்தை வைத்து நடத்துகிறதற்கு எனக்கு தெரியாது. ஆகையினால வேத வசனத்தின் அடிப்படையில் நான் கற்றுக்கொண்ட அந்த முறையிலே நான் கன்வென்ஷன் நடத்தவில்லை, திருமணத்தை நடத்தினேன். அந்த திருமணத்திற்கு வந்திருந்த ஒரு பெண் பல வருடங்களாக மூளையில் ஏற்பட்டிருந்த ஒரு டியூமர் அவளை வியாதிக்காக்கி அவளுக்கு வேதனை கொடுத்து தலைவலியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள் வந்திருக்கிறாள். அவள் சொன்னாள், 15 வருடமாக பாடுபட்டேன், ஆனால் நீங்கள் திருமணத்தில் சில காரியங்களை சொன்னீர்கள், அந்த வார்த்தை வந்தபோது இதுதான் சத்தியம் என்று கேட்டேன், என்னுடைய வேதனை போய்விட்டது, சுகமாக மாறிவிட்டேன், நானும் என் குடும்பத்தாரும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆயத்தம் என்று வந்து நின்றாள். என் மனைவி இங்கே சாட்சியாக இருக்கிறாள், கேட்டு பாருங்கள். எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், திருமண ஆராதனையிலும் கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், திருமண ஆராதனையிலும் ரட்சிப்பு நடக்கிறது, திருமண ஆராதனையிலும் விக்கிரகத்திற்கு பின்னதாக போனவர்கள் இயேசுவுக்கு பின்னதாக வருவதற்கு ஆயத்தமாகிற ஒரு நல்ல நாட்களை தேவன் எங்களுடைய வட இந்தியாவில் கட்டளையிட்டு இருக்கிறார். சாட்சியாகத்தான் சொல்லுகிறேன், அநேக திருமணங்களிலே தேவ பிரசன்னம் இல்லாத திருமணத்தை நடத்தி வைக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் தென்னகத்திலே. ஆனால் நாங்கள் நடத்துகிற திருமண ஆராதனைகளில் தேவன் கிரியை செய்கிற ஒரு திருமண ஆராதனை நீங்கள் பார்க்கலாம். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், அவைகளை சொல்லாதபடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் தட்டி எழுப்பி விட்டேன் என்றால், என் சத்திய வேதம் சொல்கிறது, எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிறது உனக்குரிய உரிமையாக மாறிவிடும். ஆகையினால் உங்கள் ஆத்துமாவுக்கு வாழ்வு தரும் வாழ்க்கையை வசனத்தை மாத்திரம் நான் பேசுகிறேன். நேற்றைய தினத்தில் 15 அடையாளங்களை, அச்சடையாளங்களை, பட்ட பெயர்களை கொண்ட அந்த நபர்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அவர்கள் உங்களை திசை திருப்புவார்கள், அவர்கள் உங்களை பூமிக்கு உரியவர்களாக மாற்றிவிடுவார்கள், அவர்கள் உங்கள் விசுவாசத்தை குலைத்து போடுவார்கள் என்பதையெல்லாம் நான் உதாரணங்களோடு நேற்றைய தினத்தில் சொல்லி நான் ஒரு சாட்சியோடு கூட முடித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு 3வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் முன்னதாக வைத்துக் கொள்ளலாம். இந்த 3வது அதிகாரத்தில் எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றாலும் ஒரு காரியத்தை
பேதுரு மறுபடி சொல்கிறார். இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புங்கள். உங்கள் உண்மையான மனதை. Peter was going to die as a martyr. ஒரு இரத்த சாட்சியாக சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட போகிற அவன், நான் போன பின்பு I must leave a legacy to my church, to my people. அவர்களுக்கு நான் ஊழியம் செய்தேனே, அவர்களுக்கு நான் விட்டு போக வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று யோசித்த போது, உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பேன். நாங்க ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இன்றைக்கு பெரியவர்களை பார்த்து கேட்கட்டுமா? What is the legacy you have left behind? மர்காசிஸை நினைத்து இந்த பூமியில எல்லா காரியங்களிலும் மர்காசிஸ் பெயரை நாம் வைக்கிறோம், பிள்ளைகளுக்கும் தரிக்கிறோம். மர்காசிஸ் இன்றைக்கு உயிரோடு இல்லை, அவர் புதைக்கப்பட்ட கல்லறை இங்கே இருக்கிறது. But he left a legacy even at the age of 56. 56 வயது நிரம்பிய மருத்துவராய் இருந்து குருவானவராக மாறி, மிஷனரியாக மாறி, இந்த பகுதிகளில் இருக்கிற அனைத்து நன்மைகளையும் செய்து மடிந்து போன இந்த மனிதன் சில காரியங்களை விட்டு சென்றிருக்கிறார். நான் பென்சிலை மையமாக கொண்டு உபயோகமாக இருங்கள் என்கிற ஒரு செய்தியை பேசியிருக்கிறேன். அதை யூடியூபில் நீங்கள் பாருங்கள். பென்சில் தன்னுடைய இறுதி மூச்சு வரை, கடைசி நேரம் வரை எதையாயிலும் விட்டு தான் செல்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை விளக்கும்படியாக பேசியிருக்கிறேன். What do I leave behind is more important. நன்றாய் கவனியுங்கள். எதை விட்டு போகிறேன்? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எங்க அப்பா குடிசையில் இருந்தாரு, நான் சம்பாதிச்சு 2 பெரிய வீட்டை என் பிள்ளைகளுக்கு விட்டு போயிருக்கிறேன் என்று. யாருக்கு தெரியும் அடுத்த தலைமுறையும் அதிலே குடியிருக்குமா இல்லையா என்று. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏராளமான நிலங்களை வைத்து விட்டு போயிருக்கிறேன் என்று. என்னுடைய தாத்தா இதே திருநெல்வேலி பட்டணத்திலே சாப்டர் ஸ்கூலிலே ஹெட்மாஸ்டராக இருந்தவர். என்னுடைய அம்மாவுடைய அப்பா எருசலேம் பள்ளிப்பத்திலே, எருசலேம் என்று பள்ளிப்பத்துக்கு பேர் வருவதற்கு ஒருவர் மனிதனை காரணமாக இருந்த அவர். கவனியுங்கள் ஐயா, அம்மா கவனியுங்கள். நான் எல்லாரையும் குறித்து பேசவில்லை. My grandfather was a headmaster of chapter school in Tirunelveli town. But what he left for me, you know, எங்க குடும்பத்துக்கு வைத்து விட்டு போனது வலிப்பு வியாதியே. நான் அதை குறித்து ஒரு செய்தியில பேசியிருக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சாபத்தை மேற்கொள்வது எப்படி என்று பேசியிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தாத்தா கிடைத்ததை வைத்து ஜமீன்தாரை போல வாழ்ந்து, குடித்து மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசத்தை செய்து வாழ்ந்த ஒரு மனிதராக வாழ்ந்தார். அவர் பேரே பேரின்பம். அவர் சொல்வார், நான் மட்டும் பேரின்பமா இல்லை, எல்லாரும் பேரின்பமா, ஊத்துடா. இறுதியாக செய்வினையினாலே பாதிக்கப்பட்டு தன்னுடைய பெரிய வீட்டை, அந்த நாட்கள் நான் குட்டி பிள்ளை, 2000 ரூபாய்க்கு தானும் ஒருவர் வாங்க முன்வரவில்லை. லிசன், அவர் எனக்கு ஒன்று வைத்து போவதில்லை. என் தாய்க்கு, என் மாமாமாருக்கு வலிப்பு வியாதி வைத்து விட்டு போனார். என் தங்கைமாருக்கு வலிப்பு வியாதி வந்தது. அன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் போய் ஊழியக்காரனான போது தேவனிடத்தில் கேட்டேன், லார்ட், why the generation is having this? என் தாத்தாவுக்கு இருந்தது, என் அம்மாவுக்கு இருந்தது, மாமாக்களுக்கு இருக்குது, என் தங்கைமாருக்கு வந்து விட்டது. அதுவும் சாதாரண நாட்களிலே வராது, திருமண நாட்களிலே வரும், பண்டிகை நாட்களிலே வரும், பிறந்த நாட்களிலே வரும்.
கொண்டாட்டம் இல்லாத ஒரு குடும்பமாக, ஏதாயிலும் நல்ல காரியம் என்று சொன்னாலே அழுவோம். அப்படிப்பட்ட அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டு என் முன்னதாக கதறு, நான் சபத்தை தொலைத்து விட்டேன், பட் யூ கிளைம் இட், அதை கேள் என்று. அன்றிலிருந்து என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை தேவன் தொலைத்து போட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் பயப்படுத்தலாம். முழு குடும்பமும் 80 பேர் சேர்ந்து, குட்டி பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அழுதோம். சாப்பிடாமல் குடிக்காமல் அழுதோம். எங்கள் பாவங்களை, எங்கள் மூதாதையின் பாவங்களை சொல்லி அழுதோம். அன்றிலிருந்து என்னுடைய குடும்பத்தில் வலிப்பு வியாதி இல்லாமலே போய்விட்டது. ஆனால் என் தாத்தா வைத்து விட்டு போனது என்னது? வலிப்பு, சாபம், சாபம். மை டியர் பீப்புள், நாசரேத் வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கிறவர்களே, எதை உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வைத்து விட்டு போகிறீர்கள்? You may think I am leaving a big bank balance. No, not at all. இங்கே ஆகினால் தான் சாக போகிற பேதுரு அவன் வைத்து விட்டு போக விரும்புகிறது. நினைப்பூட்ட விரும்புகிறேன், உங்கள் உண்மையான மனதை தட்டி தட்டி எழுப்பி, நான் சத்து போனாலும், நான் மரித்து போனாலும் அது தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நிருபத்தை எழுதினேன் என்று முதல் அதிகாரத்தில் சொன்னான், 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறான். ஆனால் 2வது அதிகாரத்தில் காண்பித்து கொடுத்தேனே, இந்த 15 விதமான பட்ட பெயர்களை பெற்றிருந்த இந்த பொல்லாத ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள், தங்களுக்கு ஆதாயமாக உங்களை தங்களிடத்தில் வசமாக தந்திரமான வார்த்தையினால் இழுத்துக் கொள்கிறவர்கள், அவர்களை வைத்து போகிறது என்ன என்பதையும் எழுதியிருக்கிறான். வாசிக்கலாம். 3வது வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், ஐயா, உண்மையான மனதை எழுப்பி விடும்போது முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இருந்த விதமாய் இருக்கிறதே என்று பரியாசம் பண்ணுவார்கள். நன்றாய் கவனிங்க. எல்லாவனும் இயேசு வரார்னு சொல்றான்ப்பா, அதெல்லாம் நடக்காதப்பா. நேற்றைய தினத்தில் நான் சொல்லும்போது சொன்னேன், one of the cardinals just below the rank of Pope of Rome, நேற்றைய தினத்தில் அவர் சொன்ன கூற்றை நான் சொன்னேன். இயேசு குடிபோதையில் இருந்தபோது நான் திரும்ப வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை திருச்சபை நம்பி 2000 ஆண்டு வாழ்ந்து விட்டது. We are deceived and duped என்று ஒரு கார்டினல் சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிற போதகர்களிலே 67%, இங்கிலாந்தில் இருக்கிற போதகர்களிலே 82% இயேசுவின் 2வது வருகையை நம்பவில்லை. I am not talking about the Roman Catholics. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோது பதம், அதனால கார்டினல் சொன்னது சொல்லிட்டேன். இப்போ I am talking about the Protestants. Protestant என்ன பேர் வந்து தெரியுமா? They protest against the false doctrine. பொய்யான உபதேசங்களை எதிர்த்து நின்றார்கள் மார்ட்டின் லூத்தருக்கு பின்னதாக. ஆகையினால் தான் அவர்களுக்கு புரொட்டஸ்ட் பண்ணுகிறவர்கள் என்று புராட்டஸ்டன்ட் என்று பெயர் வந்தது. அந்த புராட்டஸ்டன்ட் போதகர்களிலே இதில் பாப்டிஸ்ட்கள் அடங்குவார்கள், பிரஸ்பைட்டேரியன்ஸ் அடங்குவார்கள், மெத்தடிஸ்ட் அடங்குவார்கள், கவனியுங்கள், ஆங்கிலிக்கன் அடங்குவார்கள். அமெரிக்காவிலையும் கனடாவையும் சேர்த்து 67% போதகர்கள், அதாவது 3/2 பேருக்கு 2ஆம் வருகையை குறித்து ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த இங்கிலாந்தோ அல்லது ஜெர்மனியோ அல்லது டச்லாண்டோ, அங்கே இருந்து ஜீகன் பாலக்கா இருந்தாலும் சரி, கால்டுவலா இருந்தாலும் சரி, மர்காசிசா இருந்தாலும் சரி, அவர்களை அனுப்பி தந்த பூமி இன்றைக்கு 82% போதகர்கள் அவர்கள் இயேசுவின் 2ஆம் வருகை நம்பவில்லை. What a pity. Why? They said there is a new world order. ஒரு புதிய வேர்ல்ட் ஆர்டருக்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். We look for one man
who can control the whole world. ஒரே ஒரு மனிதன் சமாதானத்தை வைத்து உலகம் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறோம். Not necessary, it is Christ. அம்மா, உலகம் முழுவதும் சுத்தி அநேக வேத பண்டிதர்களுடைய காரியங்களை கேட்கிறபடியினால் தைரியமாக சொல்லுகிறேன். This is the condition of the church today. Why? ஏன் ஐயா, ஏனென்றால் இந்த கள்ள போதகர்கள் பூமிக்குரியவைகளை பேசி, பூமிக்குரியவர்களுக்காக வாழ்ந்து, பூமிக்குரியவர்களை நாட்டம் செய்து, பூமிக்குரியவர்களை ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி ஏமாற்றினது நிமித்தம் மேலே பார்க்கிற பார்வையே போச்சு. தாலாட்டுவார், சீராட்டுவார், கண்ணீர் துடைப்பார், இடுப்பு வலி போக்குவார், வயிற்று வலி போக்குவார், முட்டு வலி. ஹலோ, today's Christianity have come down to that level. நம்ம அவங்களுக்கு தான் காணிக்கை கொடுப்போம். எனக்கு ஒரு தம்பி, ஒன்று விட்ட தம்பி இருக்கிறான். அவனுக்கு மாமனார் வீடு சாலைப்புதூர். அந்த ஊரில் சாலைப்புதூர், ஆசீர்வாதபுரம், பேய்க்குளம் எல்லாம் ஒன்று தான். ஓஹோ சாரி, எல்லாம் பக்கத்தில் இருக்குது, எல்லாம் ஒன்றுன்னு சொல்லலை. ஆமாம், அங்கே அவன் மாமனார் ஊர். நான் அந்த ஊரில் கூட்டம் நடத்துறதுக்கு போகிறேன். பீகாரில் அவன் என் கூட மிஷினரியாக இருந்தான். அவன் போகும்போது சொன்னான், அண்ணே எப்படியாவது எங்கள் மாமனார் வீட்டில் காலை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துரு. நான் சொன்னேன், ஏதாவது ஆலோசனை சொல்லுப்பா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. அவன் சொன்னான், எங்கள் மாமனார் நீ ஜெபத்தில் எத்தனை ஆசீர்வாதம் போடுறீரோ எண்ணிக்கிட்டே இருப்பார். அத்தனை 50 ரூபா உனக்கு. அதனால் கவனமாக ஜெபம் பண்ணும்போது ஆசீர்வாதத்தை எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிடு, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடு. அத்தனை 50, ஏன்னா கடை வச்சிருக்கிற போட்டு 50 ரூபாயா எண்ணி கொடுத்துருவார். ஆசீர்வாதபுரமே, உனக்கும் பேய் குளத்துக்கும் சம்பந்தம் இருந்ததுனால தான் இப்படி இருக்கோ. அவனும் சொன்னான், இதையெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எனக்கு சொந்தம். ஒரு சல்யூட் அடிச்சு நான் அவ்வளோ. பேயும் அதான் சொல்லுது. பக்கத்தில் கொஞ்சம் பேயும் அதான் சொல்லுது. எப்படி சொல்லுங்க, பேயும் அதான் சொல்லுது. அதைத்தான் நம்மளும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கத்த ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு, ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு, ரொம்ப ஆசீர்வச்சிருக்காரு. நான் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். The devil very subtly remove the thought of heavenly and eternal things. Amen. Yes. Through his own servants. Yes. Through the so-called spiritual people. ஆவிக்குரியவர்கள், வரம் பெற்றவர்கள், அடைப்பில மன்னமை பெற்றவர்கள் என்று சொல்லி அடைப்பில போடுறானே, அவனை வச்சே இந்த பிரபஞ்சத்தின் ஆண்டவனானவன் செய்து விட்டான். That is why they said, வர்றான்னு தான் சொன்னாங்க. எங்க தாத்தாவும் சொன்னாரு, மர்காசிஸ் ஐயரும் சொன்னார் 200 வருஷத்துக்கு முன்னால. எல்லாம் அப்படியே தானே இருக்குது. எங்க வந்தாருன்னா என்ன ஆச்சு? பிரசங்கியை கேட்டு பார்ப்போம், அவன் என்ன சொல்றா பார்க்கலாம். 8வது அதிகாரம், பிரசங்கிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாய் கவனிங்கள். இதனால் நடந்த விபரீதம் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 8வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிக்கலாம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால், சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து, 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே, நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பஞ்சாபி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, வெரி குட். நம்ம இப்போ தான் நாசரத்துக்கு சூடு பிடிச்சிருக்கு, மீட்டிங் முடிய போகுது. இப்போ தான் நான் சொல்ல வந்த வசனம் சரியாக தானே இவர் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் எதுக்கு திட்டுறாருன்னு இருந்தாங்க, எதுக்கு இப்படி போட்டு கத்துறாருன்னு இருந்தாங்க. இப்போ தான் சரியாக தானே சொல்கிறாரு. பாவி நீடித்து வாழ்ந்தாலும்
பாவி ஏராளமா சொத்து சேர்த்திருந்தாலும் ஒன்னும் லாபம் கிடையாது. தேவனுக்கு பயந்து அல்லேலூயா வாழ்கிறவர்களை நன்றாயிருப்பார்கள். மறுபடியும் ஒரு தடவை கையை மேலே தலைக்கு மேலே தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரே, இந்த வசனம்லாம் இப்போ பிரசங்க பீடத்தில் இல்லவே இல்லை. ஐயர் 10 நிமிஷம் பேசினா 15 நிமிஷம் சீரியல் வருது, போருமான்னு அவருக்கு டாட்டா சொல்லிடுறோம். டிவியில் இன்னைக்கு சீரியல், இந்த சீரியல் வருது, இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடும். நீர் 15 மணி நேரம் 15 நிமிஷம் பெனாத்துனது போதும், 10 நிமிஷம் பெனாத்தும். ஏன் புல்பிட்லேயும் போயிடுச்சு, எழுப்புதல் கூட்டங்கள்லையும் போயிடுச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வருகையை பார்த்து ஏங்குகிற ஏக்கத்தை எடுத்துவிட்டு மண்ணுக்குரியவைகளை தேடும்படியாக ஆசீர்வாதம், அங்கே ஆசீர்வாதம், இங்கே அவர் கை வச்சு ஜோம் பண்ணால் இப்படி வருதான். தொழில் ஆரம்பிக்கும் முன்னால் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவார், எவ்வளோ பெருசாக வருதுன்னுட்டு. ஆமாம், தொழில் ஆரம்பிக்கும் முன்னால் போய் ஜோம் பண்ணி, ஆண்டவரே உண்மையான நடக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணுறதுக்கு போகிறது கிடையாது. தொழில் ஆரம்பிக்க தான் போகிறாரு. உண்மையாக நடந்து உத்தமமாக என் பிள்ளைங்களை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு மாதிரி எனக்கு கையில் தாரும் ஆண்டவரே. அப்படி இல்லை, 2 வருஷத்தில் 20,000 ரூபா முதல் போட்டு 20 கோடி சம்பாதிப்பது எப்படி? அதுக்கு ஒருத்தர் தேடுவோம். பிரதர், யார் கை வச்சா அப்படி நடக்கும்? எவனுக்கு மூளை இல்லையோ அவன் மேலே கை வச்சா நிச்சயமாக நடக்கும். 20,000 முதல் போட்டு 20 கோடி வரணும்னா அவனுக்கு என்ன இருந்திருக்கும்? அவன் சொல்லுவான், ஆண்டவர் காட்டுறாரு, மேலே பொத்துக்கிட்டு வருது. என்னது? நம்மளும் ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஆண்டவர் பொத்துக்கிட்டு, எங்கேயாவது ஒரு வசனம் காட்டுங்க பொத்துக்கிட்டு வருதுன்னுட்டு. பொத்துக்கிட்டு அக்கனி தான் வருது. Listen, you people of God, you people, those who have got a great high heritage, tradition, you are known for your Christianity. புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. பரியாசக்கால் தோன்றி சொல்லுவாங்க, வர்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே நம்மளும் சொல்லிக்கணும், இயேசு வர்றாரு. சிலர் இயேசு வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு பயங்காட்டிய, டிவியில் பயங்காட்டிய உங்கள்கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான் ஒரு ஆளு. வீட்டில் 24 ஹவர்ஸ் அவர் தான் ஓடுறாரு. இல்லை, வரப்போறாரு வரப்போறாரு வராரு வராரு வராரு. Listen sir, listen. Some people use the second coming to threaten you, to suck you. Some people neglect the second coming to mock you. சிலர் பரியாசம் பண்ற மாக்கிங்க பண்ணா, இன்னொருத்தன் அதையே காட்டி சக் பண்ணா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு பேசுகிறார். ஆனால் அவங்க ஒன்றை மறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் வரப்போறார் வரப்போறாருன்னு சொல்லி தாமதிக்கிறார. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வாசிக்கலாம், அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம், 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற வாசகங்களை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு சாராள் நவரோஜி பாட்டில் ஒரு பாட்டு, இருதயத்தின் ஆழத்தை அதிகமாய் தொடும், காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அடைந்தா, 100 ஆட்டுல ஒரு ஆடு தானே காணாம போச்சுன்னு இல்ல. கவனிங்களம்மா, கவனிங்கள் ஐயா, 100ல 1 தானே போச்சு, போயிட்டு போகுது. நோ, 999 நீதிமான்களை விட்டுவிட்டு வழி தப்பி நடந்து, தன் இஷ்டத்திலே தன் மனதிலே நடந்து, முள்ளுகளுக்குள்ளே மாட்டிக்கொண்ட அந்த ஒரு ஆட்டை பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு மேய்த்து நடத்தின அந்த பலவீனத்தை நினையாமல், களைப்பை நினையாமல், பசியை நினையாமல், அந்த ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் சென்று அலைந்து திரிந்தானாம்.
அலைந்து திரிகிறான். Where are you? Where are you? Where are you? ஆட்டுக்கு வர முடியல, கத்த மட்டும்தான் தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா 15வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். அதை கண்டுபிடித்த பின்பு நானா இருந்தா என்ன செய்ய தெரியுமா, ஒரு கயிறை கட்டி கரன்னு இழுத்து உனக்கு மேய்க்கிறதுக்கு போதான்னு ஒரு 2 இத்து கொடுத்து காலை ஒடிச்சிருவண்டா படுவா. அப்படித்தானே கொண்டு வந்துருப்பேன். நான் நல்ல மேய்ப்பேன், தன் தோளில் சுமந்து. மற்ற ஆடெல்லாம் வனாந்தரத்தில் இருக்கும்போது இந்த ஒரு ஆட்டை வீட்டில் கொண்டு வந்து அதற்கு எண்ணெய் வார்த்து அதுக்கு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில எல்லாம் போய் சொல்றானா, வாங்க வாங்க என்னோடு கூட சந்தோஷப்படுங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இன்றைய சபை என்ன தெரியுமா, ஓட்டு போடுறதுக்காக இங்க இருந்து பாம்பேக்கு போய் ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து வந்து எனக்கு ஓட்டு போடுப்பா, காணாத ஆட்டை தேடி போயிருக்கிறாரு. கமிட்டி மெம்பர் காணாத ஆட்டை தேடி போயிருக்கிறாரு. பாம்பேல இருக்கிறவருக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட் தரேன்ப்பா, ஒரு ஓட்டுல நான் ஜெயிச்சிருவேன்டா, வாடா. இல்லைன்னா கமிட்டி கூடி சொல்லும், ஐயரு நீங்கள் துபாய்க்கு போய் இல்லைன்னா குவைத்துக்கு போய் நம்ம ஆளுங்கெல்லாம் அங்கே வேலை செய்கிறான், கொஞ்சம் பணத்தை அள்ளி கொண்டு வந்து இங்கே இன்னொரு 10 அலங்கார லைட் போட்டு அசன விழாவில் ஒரு 20 லட்சத்துக்கு வானம் அடிக்கப்படணும், போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு வாங்க. காணாத ஆட்டை கடல் கடந்து போயிருக்கிறாரு. Listen, check, church, check. What for you are spending money? What for you are spending your energy? What for you are spending your time? நல்ல மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்காக போய் தேடி கழுத்தில் தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வராரு. நம்ம பாம்பேலேருந்து அவன் 2 நாள் முன்னால் வந்துட்டானா, அவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு பூட்டி 2 பாட்டிலும் வாங்கி கொடுத்து ஓட்டு போடுற அன்னைக்கு வந்தால் போதும், பராமரிக்கிறார். எண்ணெய் ஊத்துறாரோ இல்லையோ தண்ணி ஊத்துறார். நான் ஒரு மிஷினரி சொசைட்டியை நடத்துகிறேன். 2 மிஷினரி கதையை சொல்லி உங்களை அள வச்சு காணிக்க வாங்கிட்டு போகிறது எளிது. அதை எல்லா மிஷினரி சங்கங்களும் செய்யுது. அதுக்கு என்னை தேவன் அழைக்கலை. ஐ எம் நாட் ஆஃப்டர் யுவர் மணி. என்னுடைய நான் நடத்துகிற இந்த மிஷினரி சங்கத்துக்கு ஒரு செகண்டுக்கு 250 ரூபா வேணும். ஒரு செகண்டுக்கு அவ்வளோ செலவு. அவ்வளோ பிள்ளைங்களை ஆதரிக்கிறோம், அவ்வளோ பள்ளிக்கூடங்களை நடத்துகிறோம், அவ்வளோ கல்லூரிகளை நடத்துகிறோம், அவ்வளோ ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். எவ்ரி செகண்ட் 1 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா 250 ரூபா 250 ரூபா 250 ரூபா 250 ரூபா 250 ரூபா. ஆனால் நான் பணத்தை கொடுத்து பேசுறதில்லை. ஏன் தெரியுமா, எங்கள் மேகசைனில் இல்லையே. என் அருமை தம்பி பேசலின்னா சொன்னார், அண்ணன் கூட 15 வருஷமாக இருக்கிறேன், பல செய்திகளை அதுக்கு முன்னாலே கேட்டிருக்கேன், ஒரு செய்தியில் கூட பணத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறார், தன்னுடைய தேவை சொல்ல மாட்டேங்கிறார். என் ஆண்டவருக்கு நான் பொண்ணு ஒப்பந்தம், நான் பணத்தை கொடுத்து பேச மாட்டேன், என் தேவை சொல்ல மாட்டேன், செத்தாலும் சாவன வழியை யார்கிட்டையும் பிச்சை கேட்க மாட்டேன். 1 ரூபா கடன் இல்லாமல் 43 வருஷங்கள் 2500க்கு மேற்பட்ட வேலையாட்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி கடுமையான பகுதிகளில் ஆண்டவரை சொல்வதற்கு எனக்கும் என்னோடு கூட இருக்கிறதுக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். 3500 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி இன்ஜினியர்களாக டாக்டராக மாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஏன் தெரியுமா, இன்னைக்கு அந்த ஒரு ஆட்டுக்காக அழுகிறோம், ஒரு ஆட்டுக்காக போகிறோம். கடந்த கிறிஸ்மஸில் 10 லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. கிறிஸ்மஸை வச்சு, ஏன்னா வட இந்தியாவில் கிறிஸ்மஸ்னா எம்பி வருவார், எம்எல்ஏ வருவார், எல்லாரையும் மந்திரி வருவார், எல்லாரையும் கிறிஸ்மஸ்க்கு வாங்கினா வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கும் பைபிள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கும் நியூ டெஸ்டமென்ட். 1 million people were touched by my people. Amen. Hallelujah. On the pretext of Christmas. Yes. நாசரேத்தூரே 200 ஆண்டுகளாக நிலைத்திருக்கிற சபையே, எத்தனை புதியவர்களை கிறிஸ்மஸில் சந்தித்தாய். பிரதர் அப்படி கேட்காங்க, எத்தனை கேக்கு உழுங்குன்னு கேளுங்க. நான் என்ன மேன்மைப்படுத்தல. Why I exist in this world?
why I am a Christian. ஐயா வட இந்தியாவில் கிடக்குறோம் ஐயா. என் குட்டி பிள்ளைங்க இந்த நிற்கிறார கேமராக்கு முன்னால், இவருடைய பிள்ளை குளோண்டு. போன வருஷம் கிறிஸ்மஸில் எல்லாரையும் மலைக்கு அனுப்பிச்சி விட்டேன். அந்த பிள்ளை 55 கிலோமீட்டர் 3 நாள் நடந்ததுயா. எதுக்கு தெரியுமா? காணாத ஆட்ட போய், அங்கிள் இந்தாங்க இந்தாங்க ஒரு கேக்கு திண்டு வச்சீங்க, இந்தாங்க மசாலா கொடுங்க. His child is only 3 years. ஏதோ நடக்காது சொல்ல 3 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை. இவர் சொன்னாரு, அண்ணன் தூக்கணும்னு சொன்னா அடிக்க வரா, நடந்து போகணும். 55 கிலோமீட்டர் நடந்து சுவிசேஷத்தை அறிவிச்சோம். ஆனால் நம்மளோ 55 மைல் இல்லை 55,000 ரூபாய்க்கு சாடி கட்டி, என்னக்கா கேட்கவே மாட்டேங்கிறீங்களே எங்கே வாங்கினீன்னுட்டு. மாமனார் வாங்கி கொடுத்தாரா, அப்பா வாங்கி கொடுத்தாரா, அண்ணன் கல்ஃபில் இருந்து அனுப்புனானா, 55 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சரசரன்னு சத்தம் போடுறதுல தெரியல, கேட்க மாட்டேங்கிறீங்களே எங்கே வாங்கினேன்னுட்டு. We lost the vision. We lost eternity. We lost the eternal vision. That is why we are thinking only about this world. இந்த உலகத்தை குறித்து யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர், நான் பொறுமையா இருக்கேன், பொறுமையா இருக்கேன். என் பொறுமையை தான் நீ நினைச்சிட்ட. இதே நாசரேத்தூரை நான் அறிவேன். என் மனைவி இங்கிருந்து வந்திருக்கனால மாத்திரம் இல்லை, என் உறவினர்கள் ஏராளமானவர்கள் இந்த பகுதிகளில் இருக்கிறதுனால அறிவேன். அவங்க சொன்ன நாசரேத்தும் இன்றைய உள்ளான நாசரேத். வெளியே நிறைய காரியங்கள் நடக்குது, பிரைஸ் தி லார்ட். நிறைய தேவ மக்கள் இங்கே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, சோத்திரம். அநேகர் எதையாலும் செய்கிறீங்க, சோத்திரம். பட் நாங்கள் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் ஆண்டவரே நாசரேத்தை காட்டும். அப்போ தான் நான் சரியாக பிரசங்கம் பண்ண முடியும்போது ஆண்டவர் என்ன வசனம் காட்டினார் தெரியுமா? காட்டுறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். என்ன நீங்கள் பைத்தியக்காரன் சொன்னாலும் சரி, நீங்கள் என்னை எந்த கால்குலேஷன் எடுத்துனாலும் சொல்லி ஆண்டவர் சொன்னதை சொல்லிடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21, 22, 23. ஆனால் அப்படி விடலை. ஆனால் என்ன ஆண்டவர் சொன்னாருங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த இந்த பகுதியை குறித்து என்ன சொன்னார்னு சொல்கிறேன், என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லிடுறேன், என்ன ஆக்க விரும்புகிறாருன்னு சொல்லிவிடுகிறேன். வாசிக்கலாம். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று. உன் வெள்ளி களிம்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று. உன் பிரபுக்கள் முரடரும். உன் பிரபுக்கள் முரடரும். திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆனா அங்க ஆண்டவர் நிறுத்திரல. அதுக்காக ஆண்டவர் சோத்திருக்கிறேன். I was crying and praying for Nazareth meetings. நீங்கள் நம்பினாலும் சரி, உங்கள் முன்னால் நான் நடிக்க வரல, நடிகர்கள் வேற இருக்கிறாங்க. I was crying, Lord, show me. இதை காட்டிட்டு என்ன ஆக்க போறீங்க ஆண்டவரே? 5:26. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய கையன் கரகோஷத்தை ஆண்டவருக்கு தெரியலாமா? What is the mind of God for Nazareth? நீ நீதிபுரம் என்றும் நீ சத்திய நகரம் என்றும் பெயர் பெறத்தக்கதாக தேவன் தன்னுடைய கையை நீட்டி
உன் களிம்பை விளக்க விரும்புகிறார், உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். அநேகருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் ஆண்டவர். அநேகருடைய முழக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிற பூமி இது. ஒருவேளை இன்றைக்கு உன் பிரபுக்கள் முரடர், திருடருக்கு தோழர்கள். But God is going to touch this area. நான் சொன்னேன், இந்த 3 நாள் கூட்டத்தில் உங்க கையை நீட்டிங்க சுவாமி. அவங்க என்ன வெட்டி போட்டாலும் சரி, சுட்டு போட்டாலும் சரி, உங்க கையை மட்டும் நீட்டி சுத்திகரிச்சிருங்க. என் நகரம் மறுபடியும் நீதிபுரமாக, சத்திய நகராகமாக மறுபடியும் ஒரு தடவை ஓரமா ஆண்டவர் செய்ய போகிற கிரியை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? உன் பிந்தின சீர் திரும்ப வரும். உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். That's what God wants to do here, in every family, in every individual's life, in every institution, in every street of Nazareth as well as nearby places. This is what God promised me. That is why I could come. அதனால தான் வந்தேன். இந்த ப்ராமிஸ் கொடுக்காம இருந்தேன்னா நான் போய் உங்களை நரகத்தின் இரட்டிப்பான நரகத்துக்கு தள்ளுறதுக்கு வரல. என் அருமையான தேவ ஜனமே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர் நீடிய பொறுமையை சோதிக்காதீங்க. டைம் இஸ் ஹியர். வந்துவிட்ட நேரம், காலம் இதுதான், காலம் இதுதான். உன் சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனாயே என்று எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்ட காரியம் உனக்கும் எனக்கும் நடக்க வேண்டாம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லிவிட்டு பேதுரு உடனே சொல்கிறார். வாசிக்கலாம் மறுபடியும் 2 பேதுரு 3வது அதிகாரத்துக்கு திருப்பலாம். 10வது வசனம். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், அழிந்து போகிறவளா இருக்கிறபடியால் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும். நன்றாய் கவனிங்கள். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதிவாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர நீதிபரமாய் சத்தியபரமாய் மாறப்போகிறது என்பதை காண காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி, அவர் சன்னதியில் வந்து காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் God wants to do something beyond your imagination. ஆகையால் எத்தனை பக்தியாய், எத்தனை சுத்தமுள்ளவர்களாய், எத்தனை கரை திரை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு அவன் சுட்டி காட்டுகிற வார்த்தை மாத்திரம் சில காரியங்களை வேகமாக காட்டிவிட்டு வெளியூரில் இருந்து வந்திருக்கிறவர்கள் சீக்கிரமாக போக வேண்டும் என்று நான் முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். Here again Peter was talking about a thief. திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார். இயேசு ஒரு திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார் என்று பேதுரு சொல்லுகிறான். இயேசு திருடன் வருகிற விதமாய் வருவார் என்று புதிய ஏற்பாட்டிலே 4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அதை ஒத்த ஒரு காரியத்தை சொல்லி 5 வசனங்களை மாத்திரம் காட்டிவிட்டு முடிக்கிறேன். அதை வீட்டிலே போய் தியானிக்கும்படியாய் கேட்கிறேன். அதை நான் பேசுவதற்கு ஒரு நாள் முழுவதும் ஆகும் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் வேதத்தை ஏராளமாய் நேசிக்கிறவர்களோடு பேசுகிறேன், வேத அறிவுள்ளவர்களோடு பேசுகிறேன். நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். இங்கே திருடன் வருகிற விதமாய் அந்த நாள் வரும் என்று காத்திருக்க சொல்லுகிறார். மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால்
1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் பவுல் கேட்டால் என்ன சொல்வார்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது அவசியமில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமா கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று, நன்றாக கவனிங்க, சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது, உலகத்தார் சொல்லும்போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. பேதுரு நம்மை காத்திருக்க சொல்கிறார். பவுல் இன்னும் ஒரு படி போய் அவர்களுக்கு வரப்போகிற நேரத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கையாயிருங்கள். He is warning them. ஏன்னா சமாதானம், சௌக்கியம், ப்ராஸ்பரஸ் இந்தியா, சூப்பர் பவர் இந்தியா, குட் வேர்ல்ட், என்ஜாயபிள் லைஃப், பிளஸ்ஸட் லைஃப் என் இந்த உலக தலைவர்களும் ஆவிக்குரிய தலைவர்களும் சொல்லுவார்கள். அப்போ கர்ப்பவதியானவளுக்கு திடீர்னுட்டு பிரசவ வேதனை வர்ற மாதிரி நான் வருவேன். அதனால தான் அந்த நாட்களை பணம் மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், வானம் வழி திறக்கும், பூமியில் இருக்கிற நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பேன். நம்புறவங்க மாத்திரம் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்தலாமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு வர்றான்னு வைங்க, போகிற வழியில் வந்துட்டாருன்னு வைங்க, கூட்டம் முடிச்சு போகிறீங்க, பக்கத்தில் உங்கள் கை பிடிச்சிக்கலுங்க, முகத்தை பார்த்துக்கலுங்க. எங்கே இருப்பீங்க? மேலையா கீழையா? பிரதர், வீட்டில் கோழி குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். உங்கள் ஒய்யாங்குடியில் பூமணி அக்கா இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒய்யாங்குடி இங்கேருந்து கூப்பிடுற தூரத்தில் தானே இருக்குது பூமணி அக்கா. திடீர்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அக்கா வீட்டுக்கு போய் யோசிச்சு, ஐயோ உலகம் அழிய போதன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரு சிப்பம் கருப்பு கட்டி தான் இருந்துச்சு. அந்த அக்காவுடைய பிள்ளைங்கள்லாம் மெட்ராஸில் இருந்தாங்க. உண்மை நடந்தது சொல்கிறேன், உங்கள் ஊரில் நடந்தது சொல்கிறேன். என்ன, அந்த அக்கா பேரும் மறக்கலை, ஊரும் மறக்கலை. ஒய்யாங்குடி பூமணி அக்கான்னு சொன்னாலே எனக்கு வந்துடும். ஒரு சிப்பம் கருப்பு கட்டி இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்ம அக்கா என்ன செஞ்சா தெரியுமா? ராத்திரி முழுவதும் காப்பி போட்டு குடிச்சிருக்கு. ஏன்னா இயேசு வரார், உலகாணிய போதுன்னு ராத்திரி முழுவதும் கருப்பட்டி காப்பி, ஒரு சிப்பம் காப்பியும் குடிச்சா என்ன ஆகும்? அடுத்த நாள் டாய்லெட்டே கதி என்று கடந்து விட்டது. 3வது நாள் தான் குளத்தாங்கரையில் கடம்பா குளத்துல இருந்து வெளியே வந்து சொல்லுது, எவனோ ஒருத்தன் கதரை கட்டி விட்டுட்டான், நான் குளத்தாங்கரையிலே கடந்தேன்டி. பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க பூமணி அக்கா, உங்களை தான். Are you ready to meet your Savior? அவருடைய ஆகையால் அவருக்கு முன்னாதான் நிற்கிறதுக்கு பாத்திரவான்களாக என்னம்மா செஞ்சீங்க? இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு, திருடனை போல நான் வருவேன். இயேசுவை சொல்றாரு, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் இன்னும் 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன் ப்ளீஸ். ஏன்னா நாளை நான் இன்னும் 16 வருஷத்துக்கு வர வந்திருக்கேன். பவுல் நாளைக்கு பிரயாணம் பண்ணி போகணுன்னு ராத்திரி முழுவதும் பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் தூங்கியே விழுந்துட்டான். அதனால் நாளைக்கு காலைல நான் போகணும். அதனால் நீங்கள் தூங்கி விழுகிறது வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும். ஓகே, நவ் 3rd சாப்டர், வெளிப்படுத்தல் 3வது வசனம்.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. முதல்ல பேதுரு சொன்னது சொன்னேன், அதுக்கப்புறம் பவுல் சொன்னது சொன்னேன், இப்ப இயேசு சொல்றத சொல்றேன். வாசிக்கலாம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். இப்ப இரண்டாவது வசனம் வாசிங்க. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. Why I come like a thief? Because I put you on the scale and you are like Belshazzar. Mene tekel uparsin na எழுதணும் உனக்கு. நான் நிறுத்து பார்த்தேன், உன் கிரியைகள் நிறைவா இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சீக்கிரமா வர்றேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருது. மறுபடியும் பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கிரியை ஆண்டவர் பிரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குதா? எனக்கு ஒரு 5வது மகள் இருக்கிறாள், 12 வயசு. நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு 5வது மகள் இருக்கிறா, 12 வயசு. கோட்டையில அவருடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் என்கிட்ட கையெழுத்து வாங்குறது கொண்டு வரா. நான் கேட்டேன், என்னம்மா 4 பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்கியடா? அவ சொன்னா, 5 பாடத்தில் பாஸ் ஆனது தெரியலையா? 9 சப்ஜெக்டில் 4 ஃபெயிலு. அம்மா சொல்கிறா, எனக்கு சொல்கிறா, ஏன் டாடி 5 பாடத்தில் பாஸ் பண்ணியிருக்கேன், 60க்கு மேலே வாங்கியிருக்கேன், அதெல்லாம் தெரியலையா? ரெட்டு தான் தெரியுதா? நாசிரியத்துக்காரங்களே இயேசு வந்து சொன்னான்னு சொல்ல, இவ்வளோ பெரிய கோபுரம் கட்டியிருக்கேன் தெரியலையா? எவ்வளோ பெரிய கோபுரம் கட்டியிருக்கேன், எவ்வளோ அழகான லைட்டு வாங்கி கொடுத்தேன் தெரியலையா? இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்கேன் தெரியலையா? ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டி மர்காசிஸ் பேரை வச்சிருக்கேன் தெரியலையா? எத்தனை பேரை நாங்கள் இங்கேருந்து படித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம் தெரியலையா? ஆண்டவர் சொல்லுவார், 4 பாடம் ஃபெயில்டா. நான் பாஸ் ஆனதெல்லாம் ஜிகே, பாஸ் ஆனது ஜிகே. அதுக்கு பிறகு ஸ்கிரிப்சர் கிளாஸ், டிராயிங்கில் பாஸ் ஆயிருக்கா, டிராயிங்கில் பாஸ், ஜிகேல பாஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ். ஏன்னா வீட்டில் எந்த நேரம் கம்ப்யூட்டர் தானே ஓடுது. அதுக்கு பிறகு SUPWன்னு ஒன்று இருக்குது ICSEல, எங்கள் ஸ்கூல் ICSE SUPW, அதில் பாஸ் ஆயிருக்கா. நல்லா கவனிங்க, இங்கிலீஷில் ஃபெயிலு, மேத்ஸில் ஃபெயிலு, சயின்ஸில் ஃபெயிலு. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் கதையும் அதே தான். எதில் பாஸ் ஆகணுமோ அதில் ஆக மாட்டீங்க, மற்ற எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவீங்க. 5 மணிக்கு ஆராதனை நடத்துகிறோம் தெரியலையா? எத்தனை பெரிய எழுப்புதல் கூட்டாலும் 7:45 வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக கூட்டத்தை நடத்தின பிறகு தான் கூட்டம் நடத்த விடுறோம் தெரியலையா? ஐயோ கர்த்தாவே, என் ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகள் எனக்கு முன்னால் நிறைவா இருக்கல. கர்த்தர் உன்னை பார்த்து அப்படி சொல்லுவாரோ? அதனால தான் திருடனை போல வர்றேன். ஒரே ஒரு இடத்தை காட்டி கொடுத்துட்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். அங்கே முதல்ல அந்த காரியம் நடக்கிறது பார்த்துருங்க. அதுக்கு பிறகு 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது
மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 11வது வசனம். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இதை சொன்ன பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எப்பொழுது மனம் திரும்பாத பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். இப்ப 15வது வசனத்தை வாசி. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை. Time is coming. People even after so many torture, suffering, afflictions, they never repent. இவ்வளவு புண்ணு வந்துச்சு, மனம் திரும்ப மாட்டான், திட்டுவான். கடல் கண்ணு இருக்கடா, எரியுது, அவருக்கு மூளை இருக்குதா, காது இருக்குதா, மகிமைப்படுத்த வேண்டியவன் அவரிடத்துல மனம் திரும்பாம ஆண்டவர் சொல்ல, நான் திருடனை போல வரப்போறேன். தன் வஸ்திரங்களை கரைபடாதபடி காத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ராத்திரி வேளையில் திருடனை போல வருகிற ஆண்டவர் உனக்கு நின்றாக நின்று மனம் திரும்பு என்று சொன்னவர் எதற்கு வருகிறேன் என்று பழைய ஏற்பாட்டிலே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்கிறார். அதை வாசித்து முடிக்கிறேன். ஏன் why he comes as a thief வாசிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, அதுதான் என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இயேசு வருகிறார், திருடனை போல வரப்போறார். ஒரு கூட்டத்தை மாத்திரம் சம்பத்தாக, ட்ரெஷராக தன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள போகிறார். ஒரு சின்ன காரியம்தான், என் தன் குமாரனை கடாட்சிப்பது போல கடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் யந்திரம் அரைப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். நான் ஏற்றுக்கொள்ளப்பட போற கூட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னா நான் ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யணும். என் பிள்ளை, கடைசி பிள்ளைக்கு இந்த கை கிடையாது. 11 வயசு. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையை பற்றி. பிறந்த 2ஆம் நாள் தாய் ட்ரெயின் முன்னால் போட்டா, ட்ரெயின் ரேட்டாக வந்ததுனால பிள்ளை கீழே உருண்டு வந்து
ட்ரெயின் போயிடுச்சு, அம்மா போயிட்டாங்க, பிள்ளைய நாய் திங்க ஆரம்பிச்சுது. இடது கை முழுசும் தின்னுட்டு வலது காலை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது 2 நாய். அதை கண்ட ஏழை மனுஷன் நாய்களை துரத்தி விட்டு அழுக்கு துணியில் சுற்றி சசராமன்னு சொல்லி நம்முடைய பழைய சபாநாயகர் மீரா குமார் இருந்தாங்களே, அந்த தலைநகர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கொண்டு அந்த ஆஸ்பத்திரியில் போட்ட டாக்டர்ல நர்ஸில் 2 நாள் சாப்பிடவும் ஒன்றும் கொடுக்கல, மருந்தும் கொடுக்கல. என் மனைவி அதை அறிந்து ஓடோடி போய் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஜெம்ஸ் ஆஸ்பத்திரியில் அதுக்கு ஒரு எலும்பு மாத்திரம் நீட்டி கொண்டு இருந்ததுனால இங்கே இருந்து இங்கே கட் பண்ணிட்டாங்க. காலர் போன் மாத்திரம்தான் நீட்டி கொண்டு இருந்தது, சதையை அடைக்கிறதுக்கு சதை இல்லை. எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணாங்க, நாய் இல்லை. அடுத்த நாள் சதை வந்து விட்டது. அந்த பிள்ளையை சுற்றி நான் 1 வாரம் கழித்து வீட்டுக்கு ஊழியத்தை முடித்து விட்டு வரும்போது படுக்கையில் வைத்திருந்தார்கள். ஒரு இறகு இல்லாத ஒரு தேவதூதனை போல இருந்த அவளை எடுத்து முத்தமிட்டு அவளை மகளானாக்கினோம். அவள் எனக்கு மகளானாள். அவள் வளர்ந்து முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், ப்ரீ நர்சரிக்கு அனுப்புகிறோம். 3.5 வயது முடிந்து 3.25 வயது தான் ஆயிருக்கிறது. அவள் போன உடனே அன்றைக்கு சாயங்காலம் தன்னோடு கூட படிக்கிற ஒரு பிள்ளையை கூட்டி கொண்டு வந்து விட்டு, டாடி ஜீசஸை சொல்லுங்க டாடி. எனக்கு ஆச்சரியம். என்னம்மா, என்னடா, எப்படி தெரியும்டா? நீ என்ன சொன்ன அவளுக்கு? டாடி நான் போன உடனே உனக்கு ஏன் கையில்னு கேட்டா, நான் சொன்னேன் நாய் தின்னுட்டு. நாய் தின்னுட்டு உங்க அம்மா எங்க போனாங்கன்னு கேட்டான். எனக்கு நல்ல அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்க, அதை காட்டிலும் நல்ல அப்பா கிடைச்சிட்டாங்க, ஏசப்பா கிடைச்சிட்டாங்க. அந்த பிள்ளை அழுதான். எங்க அம்மாவும் 4 மாசத்துக்கு முன்னால செத்து போனாங்க, எங்க அப்பா இன்னொரு சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அழுகிறா. எனக்கும் ஒரு புது அப்பா அம்மா கிடைப்பாங்களா? எனக்கும் அந்த ஏசப்பா கிடைக்கலான்னு கேட்டா, அதனால உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன் டாடி, இவளுக்கு இயேசுவை சொல்லுங்க டாடி. I was in tears. தகப்பனே, எத்தனை நேரம் இயேசு உனக்கு நன்மை செய்தா? உனக்கு நன்மை செய்தது 1000 அல்லவா? உனக்கு ஜீவன் கொடுத்தாரே. தொப்புள் கொடி வெட்டப்படாமல் தூக்கி எறியப்பட்ட நிலையிலே கிடந்த நாசரேத் ஊரை தூக்கி எடுப்பதற்கு தன்னுடைய மக்களை அனுப்பி உன்னை கழுப்பாட்டி உன்னதமான இடத்துல வைத்து சிங்காசனை தருவேன் என்றிருக்கிறாரே, நீ அவருக்கு செய்தது என்ன? என்னுடைய ஒரு கை இல்லாத மகள் முதல் நாள் வகுப்புக்கு போகும்போதே ஒரு பிள்ளை எடுத்து கொண்டு வந்து இயேசுவை சொல்லுங்க டேடின்னு சொல்கிறத போல உன் பிள்ளையும் சொல்லலைன்னா நீ ஏதோ தப்பு பண்ணுற. அவன் சொல்லுவான், நீங்களே சொல்கிறதில்ல, நான் என்னத்தை சொல்லணும்? செக், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடாது. Your bus is waiting, but the Spirit of God is gripping you. ஆண்டவர் இந்த நாசரேத்தை நீதிபுரமாக சத்திய நகரமாக மாற்றுவதற்கு வைராக்கியம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சொல், நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய வீண் செலவுகளுக்கும் அடங்காத காரியங்களுக்கும் எங்களுடைய அகம் பாவங்களுக்கும் ஆண்டவரே நீர் எங்களை எரித்திருக்க வேண்டும். நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஒன்று செய்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும் போது ஏதோ செய்தோம் என்கிற அந்த நிலையிலால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் யாரும் கண்ணை திறந்து இங்கே பார்க்கக்கூடாது. ஐ வாண்ட் டு சர்வ் திஸ் காட். எப்படியாயிலும் ஒரு சின்ன காரியமாவது இந்த ஆண்டவருக்கு செய்யணும், அதுக்கு என்ன ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி காண்பித்தான். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to do something. I want to do something. I want to do something. I am not going to dictate, do this, do this. No.
நான் உங்களுக்கு சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்லப்போல. ஆனால் ஆண்டவருக்கு ஏதோ செய்யணுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்னப்பா செய்யணும் நீங்கள் சொல்லுங்க. அப்போ எல்லாரும் எழுந்திருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருடைய கைகள் மேலே போயிருக்கனால எல்லாரும் ஒப்பு கொடுத்தலோடு எழுந்து நின்று ஆசீர்வாத ஜெபத்துக்கு பிறகுதான் கடந்து போறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அன்பின் பிதாவே, நம்முடைய அருமை பிள்ளைகளுடைய ஒப்பு கொடுப்புகளை தேவன் அங்கீகரிப்பீராக, பலப்படுத்துவீராக, அவர்களுக்கு காண்பிப்பீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீரே. உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமானவர்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னீரே. Show it, Lord. Do it. பலப்படுத்தும். ஒரு மனிதரும் இங்கே வந்தவர்கள் வெறுமையாய் பரலோகத்துக்கு வரக்கூடாது. உமக்கு முன்னதாக நிற்பதற்கு ஆயத்தமாகும். நீர் எனக்கு சொன்னபடி இந்த பகுதி நீதிபுரமாக, சத்திய நகரமாக மறுபடியும் தலைப்பதாக. I pronounce this blessing upon this land. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. நமது ஆண்டவரும் லட்சமா இருக்கிற இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவர் வருமட்டும் சதா காலங்களிலும் நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்களோடு நம்மோடு கூட தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.